அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திருவடி புகழ்ச்சி வள்ளல் பெருமான் பாடிய இந்த அற்புதமான பாடலை குறித்து ஒரு அற்புதமான முக உரை. திருவடி புகழ்ச்சி வள்ளல் அருளி உள்ள திருவருட்பாவிலே ஒரு முக்கிய பெரிய பாடலாகும். கடவுள் உண்மையை அருள்நாண கண்ணுற கண்டு உலகோர் உய்ய வழங்கப்பட்டுள்ள ஒரு பெரும் தனி செய்யுளாகும். ஆனால் இத்தலைப்புடைய சில பதிகங்கள் 10 பாக்களை கொண்டவை கூட திருவருட்பாவிலே காணலாம். எனினும் இது ஒன்றே யாராலும் இப்பெயரால் அறிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாம். இது சிவ தெய்வ விளக்க அடிப்படையாய் கொண்டு பாடப்பட்டுள்ளது. ஆயினும் மத சார்பற்ற கடவுள் உண்மையை குறியாக கொண்டு விளக்கப்பட்டதாகும். ஏன் அப்படி சிவ சாயம் தோய்த்து அளிக்கப்பட்டு உள்ளது என்றால், கடவுள் உண்மையை கண்டவர்கள் சிவ தத்துவமாக கற்பனை செய்து அதை தமிழோடு இரண்டர கலந்து முதலில் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆகையால் அவ்வுரை விளக்கம் வெளியாகப்பட சிவ சம்பந்த படைப்புகள் நேரடி விளக்கம் செய்ய எளிமையும் தெளிவும் பொருத்தமும் அமைந்திருப்பதால் அப்படி நாம ரூபமில்லாத தெய்வ விளக்கம் சைவ சிவ வண்ணங்களை கொண்டு வெளிப்படுத்தலாயிற்றாம். இதனால் இங்கு மெய்ப்பொருளினை விரித்து அடிப்படையான இயற்கை உண்மை விளக்கம் வெளியாக திருவருளை கூட்டி வைத்ததால் இது இங்கு வழங்க நேர்ந்தது. சிவத்தின் கற்பனா திதி கருத்தும் திருவடியின் உண்மை விளக்கமும் அதனை புகழ்வதால் அல்லது போற்றி ஏற்று வழிபடுவதால் அடைய பெரும் பயன் இன்னது என்று குறிக்கப்பட்டு உள்ளது. நாம ரூப நிலையை கடந்து காணும் மெய்ப்பொருளே அனைத்து மக்கள் சமுதாயத்திற்கும் பொதுவானதாய் இருப்பதால் எவரும் இதை புரிந்து ஏற்று நலம் காண வேண்டும் என்ற கருத்தில் இவ்வுரை விளக்கம் விரைந்து வெளியாக முயன்றபோது அத்திருவருளே உள்ளும் புறமும் இருந்து எல்லா உதவியால் நன்முறையிலே சில தினங்களில் நிறைவேறி விட்டது. இதனை ஆய்ந்து பயில வேண்டும். வடமொழி தென்மொழி என்பதில் விருப்பு வெறுப்பு ஏற்படக்கூடாது. சிவ சம்பந்தப்பட்ட சமய சார்புடையது எனவும் கருதக்கூடாது. இவை பொருந்தி இருப்பினும் இவற்றை ஊடுருவி உள்நோக்கி பொது உண்மை இன்னதென தெளிவாய் கண்டு பற்றி கொண்டு மெய்ப்பயன் காணவே இங்கே விளக்கம் செய்யப்பட்டுள்ளது. இப்பொருள் விளக்கத்திற்கு சரித்திர சம்பந்த நூல் ஆதாரமாக இருக்க காணோமே என சிலர் எண்ணக்கூடும். எந்த சரித்திரத்திற்கும் நூலுக்கும் முதல் காரணமாகிய மெய்ப்பொருள் ஒன்றே எவருக்கும் என்றும் துணையாயிருத்தலின் திருவருளை அதனை கண்டுகொள்ள செய்த இத்தருணம் அதுவே உன்னின்று உணர்ந்து புறத்தின் அதன் சுழலை உணர்ந்து விளக்கம் செய்ய முற்பட்டதால் வேறு துணை நாடவில்லை. மேலும் இவ்விளக்கமெல்லாம் சரித்திர தோத்தர கலைஞான உண்மைக்கு உடன்பாடாயிருப்பதை ஆழ்ந்து நோக்கின் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இதனை தயவோடு பன்முறை பயின்று உண்மையை காட்டும் உள்ளத்திற்கு பதிந்து கொண்டு உலகிடையே ஒத்து வாழ்ந்து உயர்நலம் கண்டால் ஒவ்வொருவரின் கடமையாகும். கடவுள் தன் முழு இயல்போடு எங்கும் நிரம்பி இருந்தாலும் அதன் உண்மை உள்ளே இருக்கும் தன்மை.
யாகவே இருக்கும் வரை யாருக்கு என்ன பெரிய நன்மை அல்லது பயன்? அவ்வுண்மையை வெளியாகி மனிதனில் பேரின்ப வாழ்வு சித்திக்கவே இந்த மனித பிறப்பு வடிவிலே அந்த கடவுள் தானாய் வெளியாகியிருக்கின்றார். இவனில் புறத்திலிருந்து நோக்கும்போது உடல், உயிர், அறிவு, அதற்கு மேல் அறிவுக்கான ஆன்மா, அத்தோடு கடவுள் உண்மையும் அமைத்திருக்கின்றது என்பது மெய்ஞானியர் அனுபவம். இந்த அடிப்படையில் தான் கடவுளே சிவமனிதனாக அல்லது சிவனாக வைத்து சைவ மரபையும் தழுவி அனுபவ விளக்கம் தர இப்புகழ்ச்சி செய்யில் ஆக்கப்பட்டு உள்ளது. ஒருவனில் முதலாவது உருவான தெய்வீக ஆன்ம கடவுள் நிலை உள்ளாயிருக்க புற நிலையில் சூழ்ந்து வளர்ந்து மனித தேகம் உண்டாகி உள்ளது. ஆகவே அக ஆன்ம நிலை பூர்வம் தென்னாடுடைய சிவன் உரையுள், புற உடல் நிலை தான் உத்தர பாகம் தேகம். இக்கருத்தோடு வடமொழி புற உடலை சுட்டவும் தமிழ் அமுதம் ஆக ஆன்ம கடவுள் நிலையை உணர்த்தவும் கொள்ளப்பட்டு உள்ளன. இதனால்தான் இப்பெரும் செய்யுளில் ஆரம்பத்தில் வடமொழியே முழுமையாக தோன்றி அடுத்து சிறிது தமிழும் அதிக வடமொழியும் ஆகி வடமொழி குறைந்து தமிழ் அதிகரித்து முடிவில் தமிழே முழுமையாகி நிறைவுற்று கடவுள் திருவடியை பதமாக வழங்கி விட்டு உள்ளதாம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்விசாரம் செய்து உள்நிலையை அடைய இது ஓர் உபாயம் என கொள்ளலாம். பதம் புகழ் பாடி அப்பத நிலையிலே கூடி உட்புதைந்து போய் விடாது அந்த நிலை நின்றே அப்பத ஜோதி சேர் அருட்செயலை உலகமெல்லாம் பரப்பி வாழவே வகை செய்கின்றது இத்திருவடி புகழ்ச்சி. இவ்வாழ்வு ஒன்றே இன்றைய மக்கள் சமுதாயத்திற்கு நன்மையெல்லாம் வழங்கி வாழ வைப்பதாய் இருக்கின்றது. ஆதலால் இது கொண்டு உலகம் உய்வமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் திருவடி புகழ்ச்சிக்கு சொல்லக்கூடிய முக உரை. இந்த அற்புதமான கருத்தை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.